around. So find Fourier series. Find Fourier series f of x equal to x into sin x. X into sin x on the interval 0 less than x less than 2 pi. And deducts that is uh, that is that 1 by 1 dot 3 minus 1 by 3 dot 5 plus 1 by 5 dot 7 minus dot is infinity equal to pi minus 2 divided by 4. Okay. இங்க என்ன Hmm. ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க x into sin x கொடுத்துக்கிறாங்க and is a periodic is 0 to 2 pi னா நம்மளுடைய L வேல்யூ என்ன தெரியும் 2 pi தெரியும் அப்போ ஃபோரியர் சீரிஸ் அப்போ டேபிளில் 0, 2 பையோட இது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க f of ஓகே x சார். equal to f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx an cos nx கரெக்ட்டுங்களா plus dn sin nx. சரி ஓகே. இது 2 பைனால உங்களுக்கு டிவைட் பை எல்ங்கிறது வராது அப்போ நம்ம a0 ஃபார்ம் எழுதணும் சரி, இப்போ ஃபர்ஸ்ட் a0 எழுதணும். a0 is equal to 1 1 by by L. pi 1 by pi ம் 1 by pi integral 0 to 2 pi f of x dx, which is equal to 1 by pi integral 0 to 2 pi x sin x dx. So integrate by parts. U equal to x sir, du equal to dx, integral dv is equal to integral sin x, போட்டலாமா b equal to minus cos x. minus cos x So uv 1 into minus cos x ஓட டெரிவேட்டிவ் வந்து sin x கரெக்டாமா ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் uv ஸோ அந்த இதே நார்மல் இது பண்ணக்கூடாதா? அது பண்ணா வேண்டாம்னே பெர்னாலிஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க வேலையே சார் ஒரு டவுட் சார், இப்போ நான் பெர்னாலிஸ் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே யூ எடுத்துக்கணும், செகண்ட் டேர்ம் எப்பவுமே பி எடுத்துக்கணுமா? v into dx அங்க எழுதிக்கிறோம் ஓ யூ தனியா வி டிஎக்ஸ் தனியா? செகண்ட் டைம் கிடையாதுடா நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் நீ ஹைலைட்டும்ப நான் வந்து இம்பனென்ட்ரி டெரிவேட்டிவ் டைம் சொல்லுவேன் இது பார்த்தா இஸ் a finite derivative ரெண்டாவது டெரிவேட்டிவ்ல என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 1 செகண்ட் டெரிவேட்டிவ் 0 அப்ப இது வந்து u ஆகும் இது மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்குது இம்பனென்ட் டெரிவேட்டிவ் sin cos sin ன்னு ஆல்டர்னேட் sin மாறி மாறி ஓகே ஓகேங்களா அப்ப இது எழுதிட்டு பெர்னாலிஸ் ஃபார்முலா இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆயிடுச்சு இது 0 என்ன ஆயிடுச்சு அதனால இந்த டேர்ம் நம்ம விட்டுறலாம் சரிங்களா ஓகே u ஓட வேல்யூ x u dash ஓட வேல்யூ 1 இது மைனஸ் cos x v1 வந்துட்டு மைனஸ் cos x கரெக்ட்டுங்களா உங்களுக்கு லிமிட் போட்டுருங்க லிமிட்னா 0 to 2 பை வெளியில 1 by pi தான வரும். இங்க 1 by pi தான் போட்டுக்கிறேன் மாத்திடுச்சுனா ஓகே 0 to pi 1 by pi x minus cos x 1 by pi 0 போட்டா லோயர் லிமிட் 0 அதனால விட்டுருங்க ஒன்லி அப்பர் லிமிட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அப்பர் லிமிட் போட்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா சரி மைனஸ் தான் அப்ப மைனஸ் என்ன கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா போடுங்க 2 pi cos லிமிட் 0 to சொல்லுப்பா லிமிட் செகண்ட் டேர்ம் தப்பா போட்டுருக்கீங்க சார். செகண்ட் டைம் என்னது 0 to 2 pi அப்ப 2 pi போட்டாலும் 0 0 போட்டாலும் 0 அப்ப செகண்ட் டைம் இஸ் கேன்சல் கரெக்ட்டுங்களா நம்ம ஆன்சர் என்ன கிடைக்குது pi pi கேன்சல் ஆயிடும் cos 2 pi வந்து 1 1 ஓகே -1 the whole power 2 ஓகே அப்ப a0 ஓட வேல்யூ என்ன -2 னு வருது இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா இது இல்ல சார் கிளியர் சரி
ஏ நாட் பிரச்சனை இல்லை, ஏஎன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு, பிஎன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு, அதான் கொஞ்சம் லென்த் டேம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஏஎன் ஃபார்முலா சொல்லு. 1/π integral 0 to 2π. Oh, 1/π integral f of x cos nx dx. Okay. 1/π integral 0 to 2π x sin x cos nx. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சார் x sin x uன்னு எடுக்கணும், cos nx dx vன்னு எடுக்கணும். ஏய், uv மெத்தட்ல மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்து என்ன பண்ணனும்? ஐடென்டிட்டி பண்ணனும். sin cos உள்ள ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. ஓகே சார். அப்ப வந்து இது வந்து a ன்னு வெச்சுக்கங்க, இது வந்து b ன்னு வெச்சுக்கங்க. சார் இது 1/2 sin of a plus b plus sin of a minus b. சொல்லுங்க. integral 0 to 2π 1/2 sin of a plus b plus sin of a minus b. மைனஸ் சைன். ஏன்னா இங்க nx இருக்குல்ல, இது ஏவாவும் இது பியும் வருதுன்னா ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் சைன் வரும். சரிங்களா? ஓ, cos a cos b யூஸ் பண்றீங்களா? cos a sin b. cos a sin b னா ரெண்டு ஃபார்முலாக்கு நடுவுல என்ன வரும்? மைனஸ் வரும். நான் sin a cos b எடுத்தேன். ரெண்டும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டு டிஃபரன்ஸ் இல்ல, நீ போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோ. அதாவது உன்னோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா sin of 1 plus n கரெக்ட்டா? sin of 1 plus n x plus sin of 1 minus n into x. இப்போ என்னோட வேல்யூ மேபி இன்டிஜர் இருந்தா என்ன ஆகும்? இது நெகட்டிவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ் ஆனா sin of minus வேல்யூ மைனஸ் ஆயிடும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது ரெண்டு n minus 1 சார் அப்படியெல்லாம் இந்த ஓப்பன் புக் தானே சார். சார் நான் cos a cos b எடுக்கணும். cos a cos b இதுக்குடா, sin cos a sin b டா. இந்த sin அதான் cos a sin b ன்னு எடுக்கணும். cos இன் கேஸ் வந்துட்டு x cos x ன்னு கொடுத்திருந்தாங்கனாலும் cos nx தான் நான் a ன்னு எடுக்கணும், xங்கிறது b ன்னு எடுக்கணும். nx யார் இருக்கறாங்களோ அவன வந்து a ன்னு எடுத்துக்க, அவ்வளவுதான். அதான் சார், nx வந்துட்டு நான் a ன்னு எடுக்கணும். அவ்வளவுதான். அப்படி ஏச்சிட்டு நம்ம ஈஸியா இருக்கு. எங்க என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதான் பெரிய வேலை, அதை வச்சு. ஓகே, அப்ப cos a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1/2 வந்து வெளிய எடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்போ 1/2 பை 2 ஸ்ப்ளிட் அப் ஆகும். integral 0 to 2π x into sin n plus 1 into x dx minus integral 0 to 2π x into sin n minus 1 into x into dx. கரெக்டாப்பா? சார் சொல்ற கண்ணே. ஒரு நிமிஷம் சார். sin a plus b sin nx plus x அதை வந்துட்டு n plus 1 into x ன்னு எழுதுறீங்களா? ஆமா. ஓகே சார். அப்புறம் வெளியில ஒரு x இருக்கு, ஹோல் பிராக்கெட் மைனஸ் sin of nx minus x n minus 1 into x dx integral 0 to 2π 1 ஓகேவா? அட்மிட் ஆகுறியா? 1/2π. அதுக்கப்புறம் லிமிட்டை ஸ்ப்ளிட் பண்றீங்களா சார்? அப்படியே வச்சு போட்டா சரி, இல்லை ஸ்ப்ளிட் அப் பண்ணா சரி. கொஞ்சம் சீரியஸாக வரும்னு நினச்சி போடுறேன், பார்க்கலாம். இது டபுள் டேஸ்ல 0 ஆயிரும். அப்போ சிங்கிள் டேஸ் தான். அப்போ என்னாச்சு? எக்ஸு சைன் அப் பண்ண என்னது? காசா மைனஸ் காஸ் n plus 1 டிவைடட் பை n plus 1. கரெக்டுங்களா? மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கும். n plus 1 எக்ஸு டிவைடட் பை எகைன் என்ன கிடைக்கும்? n plus 1. சரி, இப்போ நான் இன்டகிரேட் பண்றேனா சார்? ஆமாப்பா, இது இன்டகிரல் ஆகும், இது வந்து டெரிவேட்டிவ் ஆகும். கரெக்டா? u into dv மெத்தட்ரா. இது u, இது வந்து x into
எக்ஸ் இன்ட்டு டிவி இது ஃபுல் டைம். சரிங்களா? சார் புரியல சார். சொல்லு என்ன புரியலன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் புரியல. அதான்டா யூ இன்ட்டு டிவி வித்துன்னு போட்டேன். யூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிவி. எக்ஸ் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக என்ன எடுத்துக்கிறேன்? வி இன்ட்டு டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறேன். சார் ஸ்டெப் வைஸாக இது மட்டும் போடுறீங்க சென்டென்ஸ். ஏ ஒன் போட்டோமா இல்லையா? ஏ நாட் அது ஏ நாட் போட்டோம்னா இல்லையா? அதே ஐடியா தான் ஏன் இது. இது எப்படி பண்ணுவ? சரி நீயே சொல்லு எப்படி பண்ணுவ? சார் தெரியல சார். தெரியலையா? சார் நீங்கள் தான் இது பண்ணலாம், பர்னலைஸ் பண்ணணும் நீங்கள். அவன் பெர்னாலிஸ் தான் போடுறேன். நான் என்ன பண்ண போறேன்? பெர்னாலிஸ் தான் போட போறேன். யூ டேஷ் பி மைனஸ் சரி யூங்கிற யூ பி ஒன் கரெக்டா? பெர்னாலிஸ் போடு. நான் பெர்னாலிஸ் தான் போட சொல்றேன். யூ பி ஒன் மைனஸ் யூ டேஷ் பி டூ பிளஸ் யூ டபுள் டேஷ் பி த்ரீ போடுங்க. யூ ஈக்குவல் டு எக்ஸ் v equal to sin of n plus 1 into x b1 வேல்யூ போடுங்க. டெரிவேட்டிவ் இன்டெகிரல் வேல்யூ v1 equal to integral of v dx. இப்போ minus cos of n plus 1 into x divided by n plus 1. ஓகே. அடுத்து என்ன கிடைக்கும்? இது முடிஞ்சதா? u double dash u double dash வேண்டாம்ல சார். அது 0 ஆயிரும். அதான் சொன்னேன். x வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி sin வரும். அப்போ u v1 1 into minus cos n plus sin u v2 வந்து sin n plus 1 x divided by n plus 1 the whole square. இது 0 u dash வந்துட்டு 1 மறுபடியும் இன்டகிரேட் பண்றப்ப மைனஸ் சைன் n plus 1 into x divided by n plus 1 the whole square. ஆமா. இது ரெண்டு லிமிட் போடும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகிருங்க. அப்ப இந்த டேர்ம் எலிமினேட். இது integral 0 to 2 pi integral 0 to 2 pi. அப்ப இது 0 சார் cos அந்த sin ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். சரி இது एक्चुअली இந்த பாட்டு போறேன், இந்த பாட்டு போடல. அத நான் வெச்சு இந்த பாட்டு இனிமே தான் போட போறேன். இத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப 2 pi போட்டா minus 2 pi cos n plus 1. n plus 1ங்கிறது என்ன ஆகும்? அப்படிங்கிறது பார்த்து போடுங்க. minus 2 pi 2ங்கிறது ஈவன். அப்ப plus 1 தான் வரும். அப்ப மைனஸ் வந்தாலும் plus 1 தான் வரும். அப்ப என்ன கிடைக்கும்? டிவைடட் பை n. cos n plus 1 into x na cos 2 pi into n plus 1 na cos n plus 1 றாங்க. சார் அதை எப்படி சால்வ் பண்ணனும்? போட்டு காட்டுறேன். அப்பர் லிமிட் என்ன 2 பையா? 2 பை போட்டுக்கோ. சரிங்களா? மைனஸ் cos நல்லா பாத்துக்கங்க n plus 1 into 2 பை. கரெக்ட்டா தப்பா? இப்ப போட்டது கரெக்ட்டா தப்பா? தம்பி x 2 pi divided by n plus 1. இது ஓகே. ஓகே. இப்போ 0 போட்டு இங்க x இருக்குது 0 போட்டு 0 வர அத விட்டுரு. இத மட்டும் பாரு. ஏன்னா x க்கு 0 போட்டு 0 வருது ஃபுல் டைம் 0 ஆயிடும். ஓகே. இத மட்டும் பாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இது ஓகே. சரி. n க்கு எந்த வேல்யூ வேணா போடு. நல்லா பாத்துங்க இங்க பாரு n plus 1. n க்கு எந்த வேல்யூ வேணா போடு. வெளிய 2 ஈவனா ஆடா. ஒரு நிமிஷம் சார். n வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் 1 போடுறேன். n வந்து எனி வேல்யூ. பட் வெளிய வந்து ஈவன் வருது. அப்போ plus 1. ஓகே. -1 பவர் ஈவன் நம்பர். -1 பவர் 2 னா -1 +1. அப்ப 2 pi divided by n plus 1. 1/2 pi into -2 pi divided by n plus 1. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட் புரிஞ்சுதா? டன். இதே ஐடியா செகண்ட் இன்டெகிரல் பார்ட் போட்டா என்ன வரும்? இதே ஐடியாக்கு செகண்ட் இன்டெகிரல் பார்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. செகண்ட் இன்டெகிரல் பார்ட் இது u இது v into dx. ஒரே நிமிஷம் சார். u வந்துட்டு x v வந்துட்டு sin n minus 1 into x
v1 equal to minus cos n minus 1 into x divided by n minus 1. v2 equal to minus sin n minus 1 into x divided by n minus 1 the whole square. அப்போ செகண்ட் பார்ட் வந்துட்டு செகண்ட் பார்ட் sin cos sin வந்து 0 ஆயிடும். அது x into minus cos of n minus 1 into x divided by n minus 1 minus u dash 1 to 1 minus 1 into minus sin n minus 1 into x divided by n minus 1 the whole square 0 to 2 pi 0 to 2 pi. So second term into 0 ஆயிரும். So 2 pi of minus cos n minus 1 into 2 pi divided by n minus 1. அப்போ செகண்ட் பார்ட் வந்துட்டு 1 by 2 pi into சரி இப்போ n வந்துட்டு நான் 2 போட்டாலும் ஈவன் வருது, 0 போட்டாலும் ஈவன் வருது, 1 போட்டாலும் ஒன்று வருது. 1 போட்டா 0 ஆகும். பட் 1 போட்டா இங்க டினாமினேட்டர் n is not 4 இல்லனா 2 வச்சுக்க. சார் இதுவும் ஈவன் தான் வருது. அப்போ 1 minus 2 pi divided by n minus 1. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இங்க ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அது ஒண்ணே நான் போடல சார். ஓகே ஓகே. இங்க அப்ளை பண்ணா இது மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ மொத்த an என்னவா இருக்கும்னா 1 by 2 pi of 2 pi by n minus 2 pi by n plus 1 plus 2 pi by n minus 1. சார் 2 pi கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ minus 1 divided by n plus 1 plus 1 divided by n minus 1. So an equal to minus n plus 1 plus n plus 1. So plus n plus 1 divided by n plus 1 into n minus 1. By an equal to 2 divided by n plus 1 into n minus 1. கரெக்டா தம்பி? எனர்ஜி தப்பு இருக்குதா? ஓகே சார். ஏன்னா n equal to 1 போடும்போது இன்ஃபினிட்டி ஆயிடும். அதனால n is not equal to 1 ன்னு எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா n equal to 1 does not exist. அதனால n is not equal to 1 ன்னு போடணும். சரியா? ஓகே சார். அப்ப என்னன்னா மறுபடியும் இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். n equal to 1 ன்னா என்ன ஆகும்னு பார்க்கணும். அப்ப a1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a1 ஓட வேல்யூ again இன்னொரு இன்டெகிரல் போடணும். அது ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க? ஏன் அடிஷனல் ஸ்டெப்னா n equal to 1 ன்னு போட்டீங்க என்ன நடக்கும்? இப்போ ஆக்சுவலா क्वेश्चनல நம்ம f of x ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுனதுல an cos nx ன்னு இருக்கு. ஆமா. ஏன்னா நமக்கு தெரியாதுல ப்ராப்ளம் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது இங்க n equal to 1 ன்னு போடும்போது நான் does not apply ன்னு இருக்குது. அப்ப a1 வேணும் நமக்கு. பட் இங்க வந்து டைரக்ட்டா வந்து n is not equal to 1 பட் n equal to 2 ல இருந்து எடுக்கும். அப்ப எகைன் நீங்க என்னது a1 ஓட வேல்யூ தனியா செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும்ங்கிறது அப்புறமேட்டு தான் தெரியும். அதுக்கு தான் பண்றாங்க. ஓகே ஓகே சார். புரியுதா? ஏன்னா n equal to 1 போட்டா என்ன ஆயிடுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரிஞ்சு. அப்ப திரும்ப அந்த a1 ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 1/5 integral 0 to 2 pi எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா தானே? x into sin x into cos nx. cos nx என்னோட வேல்யூ 1. அப்ப cos x into dx. கரெக்ட்டா? cos nx ன்னு எடுத்துப்போம். என்னோட வேல்யூ என்ன? 1. அதனால cos x ன்னு மாறிடும். கரெக்ட்டாப்பா? ஒரே நிமிஷம் சார். f of x வந்துட்டு x sin cos x dx. ஓகே. இது sin 2x மறுபடியும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணா வரும். அப்போ 1/2 pi integral 0 to 2 pi x sin 2x dx. So sin u into x sin 2x dx வந்துட்டு v1 v
அப்போ எடுத்தா எக்ஸ் மைனஸ் காஸ் 2x by 2 0 to 2 pi minus 1 into minus sin 2x divided by 4 0 to 2 pi 0 to 2 pi நாவே நம்ம கண்ண மூடிட்டு sin வந்துனாவே நம்ம என்ன போடலாம் 0 ன்னு ஜீரோ போடலாம். போட்டுக்கலாம். Only consider this two. ஸோ 1 by 2 pi 2 pi of 2 pi into ஸோ காஸ் 4 pi வருது. அப்போது 1ன்னு வரும். 1 1 by 2 2 2 cancel, pi pi cancel. So 1 by 2 minus 1 by 2 minus என்னது இல்ல ஆமாம் சார், மைனஸ் 1 by 2. இது வந்துட்டு a1. ஓகே, pn கண்டுபிடிக்கணும். pnக்கு இதே ஐடியா தான். pn நம்மளால போட முடியுமா செக் பண்றியா? bn ஓகே. இதே ஐடியா p1 கண்டுபிடிக்கணும். எல்லாமே சொல்லிட, நீ பாட்டுக்கு உட்காந்து போடுறதுதான். ஓகே சார். Literally went auto being HOD at the board signature for an HOD. The team is like ஸோ ஃபார்முலா வந்துட்டு 1 by pi இன்டெக்ரல் 0 to pi x sin x sin nx dx. அதாவது f of x ஓட வேல்யூ எழுதிட்டேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ nx வந்துட்டு ஏன்னு கன்சிடர் பண்ணணும், எக்ஸ் வந்துட்டு பின்னு கன்சிடர் பண்ணணும். sin a sin b ஃபார்முலா sin a into sin b ஃபார்முலா என்ன வரும்? ஸோ bn ஈக்குவல் டு 1 by 2 pi integral 0 to pi cos of nx minus x. சார் நான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் காமன் எடுத்துக்கிறேன் சார். மைனஸ் காஸ் ஆஃப் nx plus x. சார் கரெக்டாக சார்? இல்ல இதுக்கு ஃபார்முலா விட்டு எக்ஸாக்ட்டா சொல்லி இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு? sin a sin b 1 by 2 cos 1 by 2 cos of a minus b minus cos of a plus b. இதான் ஃபார்முலா. So bn equal to 1 by 2 pi integral 0 to 2 pi cos of n minus 1 into x minus cos of n plus 1 into x. divided by 2 2 வந்து வெளிய எடுத்துட்டேன். 1 by 2 pi எழுதிட்டேன். No, see, generally Xiaomi 15 camera model. ஒரே டைம்ல வச்சு போடலாம், செப்பரேட்டா வச்சு போடலாம். ஒரே டைம்ல வச்சு போடலாமா? செப்பரேட்டாக வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து இது v வந்து dx. சரி இல்லை சார், செப்பரேட்டாக வச்சு பண்ணிக்கலாம். உன்னோட இஷ்டம் தான், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் வந்துட்டு இப்போ bn equal to 1 by 2 pi of integral 0 to 2 pi cos of n minus 1 into x dx minus integral 0 to 2 pi cos of n plus 1 into x dx. x cos of n minus 1 into x dx. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சார், பார்ட் 1 வந்துட்டு u ஈக்குவல் டு எக்ஸு, v ஈக்குவல் டு காஸ் n மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு, v1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் v. ஸோ sin of n minus 1 into x divided by n minus 1. v2 equal to minus cos of n minus 1 into x divided by n minus 1 the whole square. So bn part 1 is equal to 1 by 2 pi uv1. And that shifty clips which you got. First of all, கரெக்டாமா? தப்பு இருந்தா சொல்லி பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம்.
ஓகே சார். ஜீரோக்கு இது வேல்யூ வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஜீரோ போட்டாலும் வேல்யூ கிடைக்கும். வராது சார் காஸ்க்கு. காஸ் 0 ஓகே. 1/n - 1 மைனஸ் 1/n மைனஸ். எஸ் சார், எஸ் சார். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் 0 ஆயிரும். 2π போடுறப்போ n-க்கு நான் இப்போ 2 கொடுத்தேன்னா 3 கொடுத்தேன். ஸோ அப்போது அது வந்துட்டு +1. அப்போ -1/n - 1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 வரும் முன்னாடி. அதான் -1 இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. எந்த மைனஸ்? இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருண்டா கண்ணு. அப்போ 2π போட்டா இது கிடைக்கும், இது போட்டா இது கிடைக்கும். இது மைனஸே மொத்தமாக வெளில எடுத்துட்டீங்க. ஓகே, இது ரெண்டும் போட்டு 0 ஆயிரும். இதே மாதிரி அடுத்த டைம் போடுங்க. இங்க என்ன பிரச்சனைனா இங்க பாருங்க again n-1 வருது. அப்ப n-1 வரும்போது n is not equal to 1ங்கற கேஸ் தனியா போட வேணும். சரிங்களா? ஆனா இங்க கேன்சல் ஆகுறதுனால போடுறது இல்ல. இல்ல போட்டவணும். ஏன்னா இது 0 போட்டு இன்ஃபினிட்டியே இருக்கு. அப்ப திரும்ப நம்ம p1 இதுக்கு கண்டுபிடிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே நிமிஷம் சார். 1 - n - 1 தி ஹோல் ஸ்கொயர் -1/n - 1 தி ஹோல் ஸ்கொயர். அதுதான் 0 வந்துருமே. அப்புறம் எதுக்கு பண்ணணும்? கண்ணே அப்ப n is not equal to 1 கேஸ் நம்ம இங்க எழுதும்போது பண்ணிடுவோம். இங்க எழுதுறோம்ல, இங்க எழுதும்போது நம்ம வந்து n is not equal to -1 னு பண்ணிடுவோம். இங்க இந்த இன்டெகிரல் பார்ட் வரும்போது நம்ம சொல்லிர வேணும். சார் இப்போ ஆக்சுவலாவே b1 பார்ட் 1 0 வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டெப் பண்ணனும்? pn தான 0 ஆகுது, p1 0 ஆகல. நான் உன்னி bn கண்டுபிடிக்கல சார். உன்னி ஒரு பார்ட் இருக்குல்ல. அப்ப போடு. இன்னும் போடலடா. பட் நம்ம இங்க எழுதும்போது n is not equal to 1 னு எழுதிருவேன்னு. ஏன்னா டினாமினேட்டர்ல 1 வந்துச்சு. ஆனா சார் இப்போ bn ஓட பார்ட் 1 0 தானே? பார்ட் 1 0 தான். p1 ஓட pn ஓட பார்ட் 1 0. இப்ப pn ஓட பார்ட் 2 போட போறேன். ஓகே. ஓகே. அது 0 தான் ஆக மாட்டேங்குது. 2π போட்டால் 0 uv1 cos n + 1 divided by n + 1 the whole square into x is 0 to 2π. First term 0. செகண்ட் டைம் போட்டாலும் நமக்கு end of result 0. அப்ப அதுல மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 divided by n + 1 the whole square minus 1 divided by n + 1 the whole square. இதுவும் 0. அப்ப bn டோட்டலா 0. பட் n is not equal to 1. அந்த கேஸ் நம்ம எழுதி அவனும் மறந்துட கூடாது. அது கேட்பாங்க, நிறைய டைம் கேட்பாங்க பாத்து. சரி, bn equal to 0. bn equal to 0 னு எழுதிட்டு என்ன பண்ணனும்? bn equal to 0, n is not equal to 1. ஓகே, நான் அப்ப b1 இப்ப பண்ணனும். பண்ண வேணும். எதனால? b1 0. இல்ல, எதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீல. டினாமினேட்டர்ல n-1 வந்த ரீசன்னால. இங்க என்ன பண்ண தேவை? இங்க பண்ணனும். பண்ண வேணும். n is not equal to 1 பண்ணனால வந்தே பண்ணி ஆகணும். அப்ப p1 டைம் கண்டுபிடிச்சவணும். ஓகே. மறந்துடாத. அதனால இது ஸ்பெஷல் கேஸ், இது வேற மாதிரி ப்ராப்ளம், அதனால கொடுத்துக்கிறேன். ஓகே சார். ஆனா இதே வந்துட்டு n-2 னு வந்துச்சுனா நான் இந்த a1 a2 b1 a1 கண்டுபிடிக்க தேவை. சூப்பர், வெரி குட். அப்ப n equal to 2 வந்து என்ன கிடைப்ப? n equal to 2 னு வெச்சு போடுவோம். ஓகே. இது என்ன ஆகும்? sin x into sin x வருமா? into dx வரும். கரெக்ட்டுங்களா? சார், n-2 னு வந்துச்சுனா நான் வந்துட்டு b2 கண்டுபிடிக்கணுமா?
P2 கண்டுபிடிக்கணும். இப்ப 1 divided by n minus 2 னு வருது. n equal to 1 போட்டா எனக்கு அடிக்கும். 1 போட்டா இன்ஃபினிட்டி ஆகல. 2 போட்டா தான் இன்ஃபினிட்டி ஆகுது. ம் 2 போட்டா தான் தம்பி ஓகே இன்ஃபினிட்டி ஓகே ஆகுது. எஸ் சார். அதனால n equal to 2 கேஸ் தனியா பார்ப்போம். பாருங்க sin x into sin x ஆகுது. sin x into sin x sin square x ஆகுது. sin square x அது அப்ப அதே எப்படி இன்டகிரேட் பண்றது உனக்கு தெரியும் ஆல்ரெடி. 1 minus cos 2x னு எழுதி பண்ணனும். சூப்பர் வெரி குட். Okay, I can't. I can't convince you to sleep now. அப்போ x square by 2 1 Yeah? minus I sometimes x cos 2x பண்ணனும். கரெக்டா கண்ணு தப்பு இருந்தா சொல்லு பார்க்கலாம். சார் ஓகே சார் 1 by 2 pi cos 4 pi வந்துட்டு 1 minus 1 by 2 pi of minus 1 by 4 minus 1 by 4 oh minus 2 by 4 minus 1 by 2 minus 1 by 4 pi answer B1 B1 ஏன்னா பைன்னு வந்திருக்குது. செக் பண்ணி பாரு பை எப்படி வந்ததுன்னு. 1 by 2 pi of பைன்னு வந்திருக்கு கண்ணு ஆன்சர். பை வருமா பாருங்க. நீங்க போடுங்க x squared by 2 தான போட்டீங்க நீங்க. என்னது சார் 1 by 2 pi இந்த இன்டெகிரல் u into v மெத்தட் போட்டீங்களா? இங்க வரும்போது என்ன ஆகும்? x squared by 2 இதுக்கு என்ன கிடைக்கும்? 0 to 2 pi கரெக்ட்டா? இதுக்கு வந்து 0 to 2 pi. இந்த x இங்க போறனால மைனஸ் சைன். அது u into dv மெத்தட். x வந்து x ஆ தான் இருக்கும். இது cos 2x இன்டகிரேட் பண்றப்ப வந்து sin 2x by 2 2x by 2 மைனஸ் x பண்ணா 1. இது என்ன கிடைக்கும்? மைனஸ் v dash plus vu dash மைனஸ் cos 2x divided by 2 into 2 என்ன கிடைக்கும்? 4 னு கிடைக்கும். கரெக்டாப்பா? இது 0 to 2 கரெக்ட்டுங்களா? அங்க மைனஸ் வராது சார். அங்க மைனஸ் சைன். இந்த மைனஸ் வரும். இது வந்து சைன் பண்ணும்போது சைன் டெரிவேட்டிவ் இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் வரும்ல. சைனோட இல்ல அங்க பிளஸ் v தான பண்றோம். vu dash தான. u v1 minus u dash v2. ஓகே சார். ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளிய போட்டுக்கறேன் பாரு. இந்த மைனஸ் வந்து இங்க இருக்கிற மைனஸ். ஓகே ஓகே. தப்பு இருந்தா சொல்லு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல புரிஞ்சு சார். இத மட்டும் பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணு. 1 by 2 pi 2 pi போட்டா என்ன கிடைக்கும்? 4 pi squared by 2 னு வரும். 0 போட்டா 0 அத விட்டுருங்க. அதே மாதிரி மைனஸ் 16 pi. ஓ ஆமா 4 pi. 0 to 2 pi யா? 0 to 2 pi னா இந்த கேஸ் ஃபுல்லாவே கேன்சல். sin கேஸ் ஃபுல்லா கேன்சல் ஆனா என்ன வேல்யூ வருமா? எஸ். இல்ல வராது சார். சரி அப்ப இதுக்கு போடுங்க. இதுக்கு போட என்னவோ 3 மைனஸ் இருக்குது. 1 2 3 மைனஸ் இருக்கு. சரி அத விடுங்க. இத வேணா ஃபர்ஸ்ட் போடுங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓகே. அப்ப 1/4 வெளிய இருக்கு. 1/4 வெளிய எடுத்துட்டேன். இப்ப cos 2 4 pi cos 4 pi 1 by 1 minus 1/4 1 minus 1 0 1 minus 1 is 0. வெரி குட். அப்ப 0 ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதையும் கட் பண்ணா 2 இதையும் கட் பண்ணா 2
பையை இது கட் பண்ண பை. அப்போ என்னாச்சு? P1ஓட வேல்யூ பைன்னு எக்ஸாக்டாக வரும். ஓகே. கிளியரா? ஆ. இப்போ வாங்க ஃபோரியர் சீரிஸ்க்கு வாங்க. இப்போ தான் ஃபோரியர் சீரிஸை எழுத முடியுது. ஸ்பிளிட் அப் பண்ணுங்க again. A0/2 plus A1 plus summation n varies from 1 to இல்லை 2 to infinity. கரெக்டாக இப்போ ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. 2 to infinity an into cos nx plus b1 plus summation n varies from 2 to infinity pn into sin nx. pn வேல்யூ தான் 0 ஆயிடுச்சு இந்த டைம். அப்போ இதை 0 போட்டுவீங்க. கரெக்டுங்களா? A0 வேல்யூ என்ன? A0ஓட வேல்யூ bn sin nx என்னாச்சு? ஓ bn 0 இல்ல n varies from ஏன்னா n equal to 1 க்கு 0 ஆகும்ல. ஓகே ஓகே. இதனோட வேல்யூ 5. a0 ஓட வேல்யூ வந்து an வேல்யூ வந்து a1 வேல்யூ a0 வேல்யூ இது வந்து cos x ன்னு போடணும். cos x ன்னு போடு, இந்த இடத்துல sin x ன்னு போடணும். மறந்துட்டேன். a0 வேல்யூ என்ன சார்? a0 வேல்யூ -2. ஓகே 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 சார். எழுதிருக்கேன் சார். -2/2 a1 வேல்யூ எழுதிட்டு அப்புறம் a0 எழுதணும். a1 ஓட வேல்யூ a1 cos nx cos x cos x a1 இப்போ ஃபைனல் ஃபார்முலா f of x ல என்ன எழுதிருக்கீங்க சார்? f of x ஓட ஃபார்முலா எழுதிக்கிறியா? அதான் அது a1 cos x a1 cos x b1 sin x. ஓகே. -2/2 plus a1 value -1/2 into cos x plus summation n equal to 2 to infinity an value 2/n square minus 1 cos nx plus pi into sin x plus summation n equal to 2 to infinity bn வந்துட்டு 0 அவ்வளோதான் சார். ப்ளஸ் 0. ஓகே. அப்போ சிம்பிளி பண்ணலாம். -1 minus cos x/2 plus 2 is constant. Summation n varies from 2 to infinity cos nx by n squared minus 1 plus pi sin x by sin. கட்டாமா? வந்துருச்சு சார் இது வரைக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும் டிடக்ஷன் பற்றி என்ன கொடுத்துக்கிறேன். அப்போ அதை வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் முடிஞ்சுது. எக்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? 5 - 2 / 4 வேணுங்கிறாங்க. 5 எங்க இருக்குது? அப்போ 5 வந்து சார் அது எங்க சார் அப்படி கொடுத்துருக்காங்க? 5 - 2 / 4. அப்போ டிடக்ட் பண்ணணும். சார் 5 - 2 / 4 எப்படி கொடுத்துருக்காங்க? எங்க கொடுத்துருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராப்ளத்துல கொடுத்துட்டேன். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் பாக்குறீங்க. அது எழுதல. இது வரைக்கும் ஓகே. இதோட ஃபோரியர் சீரிஸ் முடிஞ்சது. டெரிவேட்டிவ் கட் கொடுத்துக்கறாங்க பாரு. எங்க இருக்குது பாரு. செகண்ட் பார்ட் up to infinity equal to 5 - 2/4. ஓகே. எழுதிட்டேன். ஓகே. அப்ப பையோட வேல்யூ எங்க லிங்க் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுவோம். சரி இப்போ நான் வந்துட்டு எக்ஸ் வேல்யூ 0ன்னு போட்டுக்கலாம். 0 போட்டா பை கிடைக்குமா? பை கிடைக்காது. பை மைனஸ் அது திருப்பி பை கிடைக்க வேணா இது வந்து 1 ஆகணும். sin x வேல்யூ 1 ஆகும். சார் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா x வந்துட்டு π/2 π/2 ன்னு போடுவே. f of x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? x into sin x இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப இங்க எழுதிக்கங்க. x into sin x ஓட வேல்யூ இது. கரெக்ட்டுங்களா? sin x is equal to
அந்த வேல்யூ. அப்ப x வந்து பை பை 2 போட்டேன்னா பை பை 2 இங்க போட்டுங்க. இப்ப பை பை 2 ஈக்குவல் டு கரெக்ட்டுங்களா? பை பை 2 ஈக்குவல் டு -1 cos பை பை 2 ஓட வேல்யூ 0. அப்ப -0 plus 2 times of summation n varies from 2 to infinity cos n pi by 2. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. n pi by 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. n squared minus 1 cos n pi by 2 divided by n square minus 1 plus pi. Okay. n வந்து ஆட் வந்துனா என்ன ஆகும்? ஆட் நம்பர் ஆஃப் pi by 0. ஆட் நம்பர் minus 1 power n ன்னு போடுவோம். டேய் அது n பையா இருந்தாடா. ஓ ஆமா, இது pi by 2 பையா இருந்ததுன்னா ஆடா இருந்தா ஒரே நிமிஷம். ஞாபகம் வந்துருச்சு. 3 pi by 2 னா cos 3 pi by 2. அந்த மாதிரி ஐடியா தான். அப்போ n வந்து ஆடா இருந்தா 0. கரெக்ட்டா n வந்து ஆடா இருந்தா 0. 4 pi minus 5. ஓகே சார். புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? n ஆடுனா 0 வரும். n ஈவன்னா 0 ஆகாது. n ஈவன் என்ன ஆகுது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட வேணும். சரிங்களா? சரி, ஒரு ஸ்டெப்பா மூவ் பண்ணுங்க. அப்ப இந்த பிளஸ் பை அங்க கொண்டு போங்க, இந்த -1 அங்க கொண்டு போங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க? pi by 2 minus pi 1 minus pi by 2 -1 plus 1 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அப்ப இங்க ஒரு 2 இருக்குது. இங்க 2 டிவைட் பை 2 போட்டுக்கோ. டிவைட் பை 2. மீதி இருக்கிறது எடுங்க. சம்மேஷன் n varies from 2 to infinity. அதை அப்படியே வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. 1 டிவைட் பை இந்த n ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து n மைனஸ் 1 இன்ட்டு n பிளஸ் பிளஸ் 1. இது என்ன கிடைக்குது? cos n பை டிவைட் பை 2. இந்த சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இது சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. இது ரெண்டையும் பண்ணா என்ன கிடைக்கும் பார்த்துக்கோ. அப்போ அதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடு. அப்போ என்னாச்சு? மைனஸ் பை பிளஸ் 2 டிவைட் பை 4 வந்துச்சு. கரெக்டா? எல்சிஎம் எடுத்து போட்டு பாருங்க. சம்மேஷன் n varies from 2 to infinity 1 by n minus 1 n plus 1 cos n pi divided by 2. கரெக்டாப்பா? cos n pi divided by 2. இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்ல? நோ சார். சரி, இப்போ வந்து n equal to 2 போட ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஆன்சர் வரும். n equal to 2 போடு. 2 போட்டா இங்க 2 போட்டா என்ன கிடைக்கும்? வேல்யூ வருமா? பொறுமையா போடுங்க. மைனஸ் ஆயிரும். 1 டிவைட் பை மைனஸ் 1 இன்ட்டு 2 போட்டா 3. 3 போட்டு இங்க என்ன கிடைக்கும்? அகைன் 2 போட்டா 2 2 கட் ஆயிரும். மைனஸ் 1 வரும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் 1 வரும். 2 போட்டு இது பிளஸ் 1. 2 போட்டா 1 டிவைடட் எஸ் சார். பிளஸ் 1 சாரி. அடுத்தது போடுங்க. அடுத்தது போட்டா என்ன கிடைக்கும்? n equal to 3 போடுங்க. ஒரே நிமிஷம் சார். cos pi வந்துட்டு -1. ஓகே. n equal to 3 போட்டா இங்க 3 pi by 2 வரும். அது 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப n equal to 4 போடுங்க. பிளஸ் n equal to 3ங்கறப்போ ஆட் ஃபங்க்ஷன்னா 0. அப்ப n equal to 4 போடுங்க. ஆட் ஃபங்க்ஷன்னா cos n by 2 வந்துட்டு 0. ஆமா, அது 0 ஆயிரும். cos 3 by 2 n equal to 4 னா 3 4 pi போட்டா என்ன கிடைக்கும்? 3 4 னா cos 2 pi வருது. அப்ப 1 plus 1. அப்ப பிளஸ் போட்டுக்குங்க. மறுபடியும் n equal to 5 போடும்போது n equal to 6 போடுங்க. 6 போட்டா சார் நான் தப்பா போட்டேன். 4 இல்ல 5 5 சாரி, மல்டிப்ளிகேஷன் தான போடுறீங்க? ஆமா ஆமா, அதான் n க்கு பதிலா அப்ப மாத்துங்க. நான் தப்பா போட்டேன். n equal to 4 போட்டா 3 5. அடுத்து 5 7 வரும். கரெக்ட்டா? n equal to 6. n equal to 6 போட்டா 5 7. இங்க 6 போட்டா என்ன கிடைக்கும்? 3 pi னா மைனஸ் சைன் வரும். கரெக்ட்டுங்களா? -1 கியூப். அப்ப பாருங்க, நம்மளோட ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பிளஸ் சைன் வந்தது, இதுக்கு வந்து மைனஸ் சைன் வந்தது, இதுக்கு வந்து பிளஸ் சைன் வந்தது. அப்ப மைனஸ் காமனா அப்படியே எடுத்துருங்க. அப்ப மைனஸ் காமனா அப்படியே எடுத்துட்டா என்ன கிடைக்குது? 1/1.3. இது பிளஸ் என்ன ஆகும்? ஆக்சுவலா மைனஸ் காமன் எடுத்துட்டீங்க. பாருங்க, மைனஸ் காமன் எடுத்துட்டீங்க. இது பிளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். அப்ப -1/3.5 பிளஸ் 1/3
5.7 minus dot dot dot. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, இங்கே வர்றது மைனஸ் பை ப்ளஸ் 2 டிவைடட் பை 4ன்னு வருது. அப்போ இந்த மைனஸ் சைன் தூக்கி இங்கே கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும், பைக்கு பதிலாக ப்ளஸ் 2க்கு பதிலாக மைனஸ் டிவைடட் பை 5 minus 2 divided by 4 1.3 equal to 1.3 minus 1 in 1 3.5 minus 1 divided by 5.7 dot dot dot. Okay sir. பொறுமையாக போட வேணும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுனாலும் நம்ம ப்ராப்ளம் ரன் பண்ணுறது கஷ்டம். எவ்வளோ தூரம் போடும், கிட்டத்தட்ட 40 ஆயிடுச்சு.